ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாரிபாத் விதவை தன்னிடம் கடைசியாய் இருந்த கொஞ்ச மாவில் எலியா தீர்க்கதரிசியின் பசிக்கு ஒரு சிறு அப்பத்தை செய்து கொடுக்க மனதாய் இருந்தாள். அதனால் பஞ்சத்தின் நடுவிலும் அவளுடைய வீட்டு பானையில் மாவு குறைந்து போகவில்லை. ஆம், பிறருக்கு நன்மை செய்ய பெரிய அளவில் ஆதாரங்கள் இருக்க வேண்டும் என்று இல்லை. நம்மிடம் உள்ள கொஞ்சத்தில் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவி ஆர்வத்தை வெளிப்படுத்த வேண்டும். இன்று பல கிறிஸ்தவர்களின் மனநிலை நாம் நன்மை செய்ய வேண்டியவர்கள் என்று எண்ணுவதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு தங்களால் எந்த கெடுதலும் நடந்துவிடக் கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகின்றார்கள். அதுவே பரிசுத்தம் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் பிறருக்கு நன்மை செய்கின்ற ஒரு குணம் பரிசுத்த வாழ்வில் முக்கியமானது என்பதை உணர்வதில்லை. நரகம் என்பது தீமை செய்பவர்களுக்கு மாத்திரமல்ல, நன்மை செய்ய தவறியவர்களுக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய திராணிக்கேற்ப மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதில் கவனமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏதாவது ஒரு வடிவத்தில் இயன்ற நன்மைகளை செய்யும் பண்பு நமக்கு இல்லை என்றால் நம்முடைய ஆபத்தான வேலைகளில் தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்று எதிர்பார்ப்பதில் பயனில்லை. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.